வணக்கம். சினி மினிமினி நடிகர் விஜயகாந்தினுடைய கலை உலக பயணத்தில் நடைபெற்ற சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம். அதான் விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வில்லனாக விஜயகாந்த் அறிமுகமானார். அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விஜயகாந்துக்கு. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் எம்.ஏ. காஜா. அதற்கு பிறகு விஜயகாந்த் பல திரைப்படங்களில் நடித்தார். ஓம் சக்தி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. அதுக்கு பிறகு கே. விஜயன் தயாரித்து இயக்கிய ஒரு திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் முற்றிலும் முடிவடைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு திரைக்கு வந்து அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. நீரோட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் விஜயகாந்த் வந்து கதாநாயகனாக நடித்தார். அந்த படமும் வர்த்தக ரீதியாக வெற்றி படமாக அமையவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் வந்து நடித்த திரைப்படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த திரைப்படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து டைரக்ட் பண்ணார். வடலூர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சங்க தலைவர், அவர் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்தார். வடலூர் அண்ட் கம்பைன்ஸ் அப்படின்றது அந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய பேர். அந்த திரைப்படம் வந்து ஒரு 3000 அடி படம் ஷூட்டிங் நடந்து அப்படின்னு வரும்போது திரைப்பட விநியோகஸ்தர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்ட போய் விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி நடித்த படம்லாம் சரியாக கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகலை, ஓடலை, வர்த்தக ரீதியாக ஃப்ளாப்பு, ஃபெயிலியர் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்த ஒரு 3-4 படம் வந்து அந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை வந்து மறுபடி கதாநாயகனை வச்சு ஒரு படத்தை பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்ட சொல்லி, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கூட அப்படி ஒரு சின்ன ஆசோலேஷன் அப்போ ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். விஜயகாந்த் இல்லாமல் வேறு யாராவது வச்சு படத்தை கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கூட மனசுக்குள்ளே அப்படி நினச்சார். அது ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா வாங்கிட்டு இல்லை நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. அது பிறகு விஜயகாந்தே கதாநாயகன் வச்சு அந்த படத்தை முடிச்சு அந்த படம் திரைக்கு வந்து 100 days ஓடிச்சு, 100 நாட்கள். அதற்கு பிறகு விஜயகாந்துக்கு மலமலன்னு நிறைய படம் புக்காச்சு. அந்த பட நிறுவனமே வடலூர் அண்ட் கம்பைன்ஸை அடுத்த படம் வந்து சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு படம் விஜயகாந்த் கதாநாயகனாக வச்சு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரே வந்து இம்மிடியட்டாக நெஞ்சிலே துணிவு இருந்தால் அப்படின்ற ஒரு படம் பி.எஸ். வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன், விஜயகாந்த் கதாநாயகன். அந்த படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அது பிறகு நீதி பிழைத்தது, அதுவும் விஜயகாந்த் கதாநாயகன், எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் டைரக்ஷன். பிறகு பட்டணத்து ராஜாக்கள் அப்படின்னு ஒரு படம் பி.எஸ். வீரப்பா ப்ரொடியூசர், எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன், விஜயகாந்த் கதாநாயகன். ஆட்டோ ராஜா அப்படின்னு ஒரு படம் கே. விஜயன் டைரக்ஷன். இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள். அதுக்கு டி.ஆர். ராமண்ணா டைரக்ஷன் கூட ஒரு படம் இருந்துச்சு, சட்டம் சிரிக்கிறதுன்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அறிமுகமாகி அதுக்கு பிறகு மைனஸ்களாக இருந்து ஒரு ப்ளஸ் வந்து அதுக்கு பிறகு மறுபடியும் மைனஸ்கள் அப்படி வந்து விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு படங்கள் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் விஜயகாந்துக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து படமே இல்லை அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து முரட்டுக்காலை படம் ரஜினி அந்த கதாநாயகனை வச்சு எடுத்தாங்கல்ல, அதில் வந்து வில்லனாக நீங்கள் வந்து ஜெய்சங்கரை பார்த்தீங்க. அதற்கு முன்பு ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு விஜயகாந்தை கூட முயற்சி செய்தார்கள் அப்படின்றதான் உண்மை. எதுக்காகனா இந்த தகவலை என்கிட்ட சொன்னதே விஜயகாந்த் தான். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை நான் மறுத்துட்டேன், ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நிச்சயமாக வந்து நான் மறுபடியும் கதாநாயகன் வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக வந்து என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக படங்கள் வரும், நான் கதாநாயகனாக அந்த ஃபீல்டில் பிஸியாக வருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அப்போ சொன்னார். இந்த உரையாடல் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி அப்படின்ற முயற்சியில் இறங்கி அந்த படத்தை வந்து பி.எஸ். வீரப்பா பிஎஸ்பி பிக்சர்ஸ் தயாரிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடப்பதாக இருந்து அந்த முயற்சியில் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து தீவிரமாக ஈடுபட்டார். அப்போ வந்து அவர் ஒரு கதையை எழுதிட்டு கார்த்திக்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கார். அப்போ அழகியல் ஓய்வுதலை இந்த படமெல்லாம் கார்த்திக் நடித்து பிஸியாக வந்து நிறைய படங்களும் நடிச்சுட்டு இருந்தார். கார்த்திக் வந்து அந்த டைமில் வந்து அவருக்கு கல் ஷீட் கொடுக்கல. அதுக்கு பிறகு கோழி கூவுது இந்த திரைப்படம்லாம் வந்து பெருசாக ஓடி அப்படி இப்படின்லாம் இருக்கிறதுனால பிரபு வந்து பிஸியான கதாநாயகன படங்களை நிறையா நடிச்சுட்டு இருந்தார். அப்போ பிரபுவை ட்ரை பண்ணி பார்த்தாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு கைகூடி வரவில்லை. அப்படி வரும்போது நாம் ஏன் விஜயகாந்தே கதாநாயகனை வச்சு படத்தை பண்ண வேண்டியதானே? அவர் வந்து இப்போ கொஞ்சம் படங்கள்லாம் ஓடாமல் போய் இப்போ கொஞ்சம் மைனஸில் இருக்கார் அப்படின்றது ஓகே தான். அவரை கதாநாயகனை வச்சே நம்ம படம் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சட்டம் முருகிட்டரையெல்லாம் அவரை வச்சு ஹிட் படம் கொடுத்தவர் தானே. நம்ம ஹீரோவை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வேறு கதாநாயகர்களை தேடி போய்கிட்டு அப்படின்ற மாதிரி நினச்சி பி.எஸ். வீரப்பாட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் சொல்லி பி.எஸ். வீரப்பாவும் ஓகே அப்படின்ட்டார். சந்திரசேகர் சார் உடனே முடிட்டா விஜயகாந்த் கதாநாயகனை வச்சு ஒரு படத்தை இயக்க தீர்மானித்து செயல் வடிவில் இறங்கினார். அந்த திரைப்படம்தான் சாட்சி. விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார்.
PS வீரப்பா அந்த திரைப்படத்தை தயாரித்தார். SA சந்திரசேகரன் அந்த திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படம் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தில் விஜயகாந்தை கதாநாயகனாக நடிக்க வைத்து எப்படி விஜயகாந்தனுடைய கலையுலக பயணத்தில் முதல் 100 நாட்கள் ஓடிய ஒரு திரைப்படத்தை SA சந்திரசேகர் கொடுத்தாரோ, அதே போல ஒரு சிறிய வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் விஜயகாந்தை கதாநாயகனாக அமர்த்தி SA சந்திரசேகர் மகத்தான வெற்றி பெற்ற ஒரு படத்தை இயக்கி வெளியிட்டார். அந்த திரைப்படம்தான் சாட்சி. விஜயகாந்துக்கு ரீஎன்ட்ரியாக அந்த சாட்சி திரைப்படம் அமைந்தது. சாட்சி திரைப்படம் 100 நாள் ஓடின உடனே விஜயகாந்த் மறுபடியும் பிஸியான கதாநாயகனாக பட உலகில் வலம் வர ஆரம்பித்தார். சாட்சி திரைப்படத்தை தொடர்ந்து SA சந்திரசேகரன் இயக்கிய இன்னொரு திரைப்படம் வெற்றி. PS வீரப்பா தயாரிக்க, SA சந்திரசேகர் இயக்க, விஜயகாந்த் கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் நடித்தார். வெற்றி திரைப்படமும் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அதற்கு பிறகு விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க SA சந்திரசேகர் இயக்கிய திரைப்படம் குடும்பம். அதற்கு பிறகும் விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய பல திரைப்படங்களை SA சந்திரசேகரன் இயக்கி இருக்கிறார். விஜயகாந்தனுடைய கலையுலக பயணத்தில் இயக்குனர் SA சந்திரசேகருடைய பங்கு எந்த அளவிற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியதாக இருந்திருக்கிறது என்பதை இன்று இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த சம்பவங்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறுகிறேன்.